பெரும்பான்மை என்பது இல்ல. விசிக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவு என்னவாக இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் மதசார்பற்ற அரசியல் களத்தில் இணைந்தே பயணித்து வருகிறோம். எதிர்காலத்திலும் முக்கியமான அரசியல் முடிவுகளை இணைந்தே எடுப்போம். இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. இந்த நிலை எந்த அளவுக்கு நீடிக்கும் நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை மாதிரி தான் நாங்களும் ஸ்பெக்டேட்டராக இருக்கோம். இல்லை, அது உங்களுடைய யூகமான கேள்வி. அது யூகமான கேள்விக்கு யூகமாக பதில் சொல்ல முடியாது. சொல்லனாலும் நிறைய சொல்லியிருக்கிறாரு. ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம செய்யலாம். இதுலேருந்து நிறைய முக்கிய செய்திகள் இருக்கிறது. ஒன்று, அவர் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், அந்த கூட்டணியுடைய நிலைப்பாடு தொடரும்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன வலியுறுத்தி சொல்கிறார், கம்யூனிஸ்டுகள் 2 கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கின்றோம், நாங்கள் ஒரு பிளாக்காக செயல்படுவோம் அப்படிங்கிறார். விச் இஸ் பிரேக்கிங் நியூஸ். அவர் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கோம், எங்கள் லாயல்ட்டி அவங்களோட தான் பயணிக்கிறோம்னு சொல்லலை. மாறாக இடதுசாரிகள் 2 கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து ஒன்றா பயணிக்கிறோம், நாங்கள் அப்படியே பயணிக்கிறோம் அப்படிங்கிறார். ஸோ இதுலேருந்து முதல் டேக்கவே, நாங்கள் ஒரு பிளாக், விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், என்ன நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்க நாகராஜ், இது ஒரு பிளாக் அப்படின்னு சொல்றார். நாங்கள் கூட்டா முடிவு செய்வோம் அப்படிங்கிறார். விஜய் கட்சிக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அமைக்க ஆதரவா என்றால் ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. இல்லை என்ற முடிவு எடுக்கப்படுமானால் அரசியல்வாதிகள் உடனே சொல்லிடுவாங்க. இல்லைன்னு சொல்லலைனாலே ஆமாமுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு அர்த்தம், இல்லை அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு அர்த்தம். ஸோ அந்த வாய்ப்பை அவர் மறுக்கலை. தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு, இல்லை ஆட்சியில் பங்கு கொள்ளுதல், இந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர் மறுத்தே பேசலை. அப்படிங்கும்போது அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நம்பர் 1 டேக்அவே, அவர் திமுகவுக்கான அந்த அலையன்ஸுக்கான லாயல்ட்டியை அவர் வலியுறுத்தி சொல்லலை. கம் வாட் மீன், இது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது தான் அவருடைய தொடர் லைனாக இருந்தது. ஆனால் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இடதுசாரிகள் இருவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு பிளாக்கா செயல்படும் அப்படிங்கிறார். 6 எம்எல்ஏ ஒரு பிளாக்கா செயல்படும், 6 எம்எல்ஏ ஒரு பிளாக்கா செயல்படும் அப்படிங்கிறார். இதுதான் பிகெஸ்ட் டேக் அவே ஃப்ரம் திஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ். நம்பர் 2, தாவேகாவுக்கு ஆதரவா என்றால் ஆதரவா இல்ல ஆட்சியில பங்கா அப்படின்னா அதை அவர் மறுத்து சொல்லல. they can even walk outல அன்னைக்கு வாக் அவுட் பண்ணலாம், இல்ல வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம், எல்லா வாய்ப்பும் அமைச்சரவையில பங்கு கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா இந்த இப்ப இதோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா, இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் மக்கள் நல கூட்டணியா இருக்கும்போது ஆட்சியில பங்கு வேணும், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத கோஷமாகவே 2016 வைத்து வச்சாங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறது அவங்க கொள்கை நிலைப்பாடாகவே இருக்கிறது. சோ அதற்கான சூழல் உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல்ல உருவாகி இருக்கிறது. அப்படிங்கும்போது they will explore the possibility. of course அது அழைப்பு, தாவேகா எப்படி அழைக்குது, எப்படி அவங்கள டீல் பண்ணுது, சோ எல்லா காட்சியும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க போட்டுற மாட்டாங்க. மொத்தமா என்ன பண்ணிட்டாரு, keeping options open. we are not with DMK ன்றதை டைரக்டா இன்டைரக்டா சொல்லிட்டாரு. இது கிட்டத்தட்ட எங்க லாயல்ட்டி இஸ் நாட் வித் DMK anymore அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம புரிதலா இருக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.